Hello students, welcome to Education Plus. இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்னொரு கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். கிராமர் டூல் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு. இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் மேக்ஸ் கிளாஸ் 12 எக்ஸசைஸ் 1.4 தேர்ட் கொஸ்டின் இது. ஓகே, ஸோ a chemist has one solution which is 50% acid, another solution which is 25% acid. இப்போ இவங்க வந்து ரெண்டு சொல்யூஷன் இருக்கு. நான் ஒரு சொல்யூஷனை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு சொல்யூஷனை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இது இந்த எக்ஸ்ன்ற அந்த சொல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20%, அதாவது 50% வந்து ஆசிட் இருக்குது. இதில் வந்து 25% ஆசிட் இருக்கு. ஹவு மச் ஈச் ஷுட் பி மிக்ஸ்ட் டு மேக் 10 liters of 40% ஆசிட் சொல்யூஷன். இப்போ ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணும்போது ஐ ஷுட் கெட் 10 liters. அதே சமயத்தில் இதில் ஆசிட் கண்டென்ட் எவ்வளோ இருக்கணும்னா 40% ஆசிட் கண்டென்ட் இருக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். ரெண்டு சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணால் எனக்கு 10 liters கிடைக்கணும். ரெண்டு சொல்யூஷனோட ஆசிட் கண்டென்ட் எவ்வளோ இருக்கணும், மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 40% ஆசிட் கண்டென்ட் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் எப்படி பண்ண போகிறேன்னா, இந்த எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ண எத்தனை லிட்டர்ஸ் வரணும், 10 liters. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா? ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பாருங்க, 50% ஆஃப் எக்ஸும் 50% என்னது டிவைட் பை 100 எக்ஸும், அடுத்தது 25/100 இல்லையா, 25% டிவைட் பை 100 இது ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கணும், 40% கிடைக்கும். ஸோ 40/100 40% ஆஃப் ஹவு மச் லிட்டர்ஸ், இதில் 10 liters இருக்கு. ஓகே, ஸோ அப்போது மல்டிப்ளை பை 10. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுறோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் கொஞ்சம் நிறைய ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம், அதை சால்வ் பண்ணலாம். ஸோ அடுத்த இதில் நான் எழுதுகிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10. செகண்ட் வந்து நம்ம 50% ஆசிடையும் அடுத்தது 25% ஆசிடையும் நம்ம என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணும்போது இந்த 10 liters-ல் 40% ஆசிட் நமக்கு என்ன பண்ணோம், கிடைக்கும். சிம்பிள். இப்போ நான் கேன்சல் பண்ணலாமா, 0 0 கேன்சல் பண்ணிட்டா, ஸோ நமக்கு 2 இருக்கும். ஸோ சிம்பிளாக இதை கேன்சல் பண்ணால் 4. ஸோ 0 0 0 கேன்சல் பண்ணால் யூ கெட் 4. அப்போது x/2 ப்ளஸ் y/4 ஈக்குவல் டு 4. ரைட், இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? ஸோ 4x ப்ளஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 2y, 4 2s are 8 ஈக்குவல் டு 4. ஸோ 4x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 8 4s are 32. எல்லாமே 2 காமனாக இருக்குன்னா டிவைட் பை 2 பண்ணிட்டீங்கன்னா 2x ப்ளஸ் y ஈக்குவல் டு 60. அவ்வளோதான். இப்போது இதுதான் என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சால்வ் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஐ காட் x ப்ளஸ் y ஈக்குவல் டு 10. செகண்ட் ஈக்குவேஷன் ஐ காட் 2x ப்ளஸ் y ஈக்குவல் டு 60. ஓகே, இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுறோம், கிராமர் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம், ஃபஸ்ட்டு டெல் கண்டுபிடிக்கணும். டெல்ன்றது இதோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் 1 2 1 1, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். சால்வ் பண்ணால் 1 1s are 1, -2. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ யூ வில் கெட் -1. ஓகே, அடுத்தது டெல் எக்ஸ் எக்ஸோ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதணும். ஸோ 1 1, ஸோ 10 1s are 10, -16, ஸோ -4. ஓகே, ஸோ சாரி -6. அடுத்தது டெல் ஒய் 1 2, இப்போ 10 16 இங்கே வந்துடும். சால்வ் பண்ணுறோம். 16 minus 10 2s are 20. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், -4. அப்போ நமக்கு தெரியும் இல்லையா எப்படி எக்ஸ் எழுதுறது, கண்டுபிடிக்கிறது, டெல் எக்ஸ் பை டெல் எக்ஸ் எவ்வளோ, -6 by -1. ஸோ ஐ கெட் 6. ஒய் டெல் ஒய் பை டெல் ஒய் எவ்வளோ, -4 by -1. ஸோ 4. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 6, y equal to 4. ஓகே, ஸோ அப்போது எக்ஸ் சொல்யூஷனில் எவ்வளோ லிட்டர்ஸ் மிக்ஸ் பண்ணணும், 6 liters. அப்போ y அதாவது 25% ஆசிட் இருக்கிறதுல 4 liters நம்ம என்ன பண்ணோம், மிக்ஸ் பண்ணால் நமக்கு டோட்டலாக 10 liters. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 40% ஆசிடில் நமக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.